நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 6th புக்கில் இருக்க சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு. வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எவல்யூஷன், இண்டஸ் சிவிலைசேஷன், ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இதில் வந்து நமக்கு போர்ஷன் படி பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஜாகிரஃபியில் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் இது அண்டு லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் இது ரெண்டும் பார்க்கணும். அடுத்தது சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அச்சீவிங் ஈக்வாலிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டில் இந்த 6th இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்லேருந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூட கான்டெம்பரரியான என்னென்ன சிவிலைசேஷன்ஸ் இருந்துச்சு, அது எப்படி லிங்க் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அர்பன் நேச்சர், அதாவது அர்பன்னா நகரத்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அங்கே இருந்த பீப்புள்ஸுடைய லைஃப் ஸ்டைல், அங்கே அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. அடுத்து மேஜர் சைட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மேஜர் சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது ஆன்ஷியன்ட்டில் இருந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா மெசொப்பொட்டேமியா. ஓகேவா. அடுத்து அது வந்து எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 3500 to 2000 BCE. இதுக்கு அடுத்தது தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதோடைய இயர் பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். அடுத்து எஜிப்தியன் பார்த்தீங்கன்னா 3100லேருந்து 1100 BC வரைக்கும் இருக்கும். அடுத்து சைனீஸ் பார்த்தீங்கன்னா 1700லேருந்து 1122 BC. ஸோ ஆர்டர் பார்த்துக்குங்க, MIEC. ஓகேவா. மைஸ் இல்லை, MICE இல்லை, MIEC. ஸோ MICE வராதுன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு MIEC ஞாபகம் வரும். மெசொப்பொட்டேமியா, இண்டஸ், ஈஜிப்ட், சைனீஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னு பார்க்குறோம்னா ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த ரிவர்ஸுடைய பேங்க்ஸுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசொப்பொட்டேமியா, இண்டஸ் அண்ட் எஜிப்தியன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கான்டெம்பரரி சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து சைனீஸ் மட்டும்தான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா, சைனீஸ் மட்டும்தான் 1700லேருந்து 1222 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே குரூப்ஸாக தான் வாழ ஆரம்பித்தாங்க. அடுத்தது வந்துட்டு அவங்க கம்யூனிட்டிஸாக மாற ஆரம்பித்தாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிவிலைசேஷனுங்கிறது வந்துட்டு எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து why did people settle near rivers? ரிவர்ஸ் பக்கத்தில் அவங்க ஏன் இருந்தாங்க? people prefer to settle near the rivers for the reasons given below. ஏன்னா சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். எதுக்காகனா ட்ரிங்கிங், நம்ம வந்துட்டு மனிதர்கள் ட்ரிங்க் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அங்கே இருந்த மாடுகள், லைஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கேட்டில்ஸ், அதெல்லாமே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்காகவும், இரிகேஷன் பர்பஸ்க்காகவும். அதுவும் இல்லாமல் வாட்டரில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்காக தான் இங்கே வந்து ரிவர்ஸ்க்கு பக்கத்தில் இது பண்ணாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. ஸோ ஹரப்பா வந்துட்டு முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் சோல்ஜராக இருந்தவர் தான் ஒரு சார்லஸ் மேஷன்னு சொல்லுவாங்க. சார்லஸ் மேஷன் அவர் தான் வந்துட்டு அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு. அவர் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு என்னென்னா, இப்போ இந்தியா எப்படி இருக்குது, இப்படி இருக்குங்களா. ஸோ இந்த இடம் தான் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ். ஸோ இந்த இடம் தான் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ். இந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு டியூட்டிக்காக போயிருக்கும் போது தான், இது வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இங்கே டியூட்டிக்காக போயிருந்தபோது தான் அவர் வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அதை மைஸ்டீரியஸ் பிரிக் மவுண்ட்ஸ், அடுத்து ruined brick castle with very high walls and towers built on a hill. ஒரு ஹில்லுக்கு மேலே ஒரு பிரிக் கேஸ்டில், அதாவது ஒரு மாளிகை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை சுற்றியும் ரொம்ப ஹை வால்ஸும் டவர்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அவருடைய புக்கில். இதுதான் ஹரப்பாவோடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1856 இன்ஜினியர்ஸ்லாம் வந்து லாகூர் டு கராச்சி, லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும் ரோடு போடுறதுக்காக
போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த பன் ப்ரீக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க வந்துட்டு அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமையே அவங்க வந்து ரயில் ரோட் போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து 1920s தான் ஆர்கியாலஜிஸ்ட் மறுபடியும் வந்துட்டு ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் எக்ஸ்கவேட் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. ஐடியாவே அவங்களுக்கு வருது. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, 1924 சார் ஜான் மார்ஷல் தான் சொல்கிறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் வந்துட்டு ஒரு நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே வந்துட்டு ஒரே சிவிலைசேஷனுடைய ஒரு பார்ட்ஸ் தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஹரப்பா இருக்குல்ல, ஹரப்பா தான் வந்துட்டு மொஹஞ்சதாரோவை விட ஓல்டர் அப்படின்னு சொல்கிறார். ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவுடைய ஓல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எர்த்வேர்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச எர்த்வேர்ஸ், அதாவது பாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாட்டரி, அதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஒரு பாக்ஸ் போட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861. அதுக்கு சர்வேயராக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. வை டூ ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் லாஸ்ட் சிட்டி? எப்படி அந்த லாஸ்ட் சிட்டியை வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாங்க. என்னென்ன ப்ரீக்ஸு, ஸ்டோன்ஸு, ப்ரோக்கன் பாட்ரி. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு அது எந்தெந்த இடத்துல கிடைக்கிது, அதை வந்துட்டு எந்த டைமில், அதாவது அந்த பாட்ரியை வச்சு அது எந்த டைமில் வந்து அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அடுத்து லிட்ரரி சோர்ஸஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த பிளேஸை பொறுத்து லிட்ரரி சோர்ஸஸ் ஏதாச்சும் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ், எக்ஸ்கவேஷன் சைட்டுடைய ஏரியல் ஃபோட்டோகிராஃப், அதாவது மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏரியல் ஃபோட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க, சேட்டலைட் ஃபோட்டோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதோடைய டோப்போகிராஃபி, எப்படி டோப்போகிராஃபி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணும்போது நம்ம குழி தோண்டாமையே உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேடார், ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ், எந்தெந்த சைட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? இப்போது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது மொஹஞ்சதாரோ. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இதுதான் ரொம்ப லார்ஜஸ்ட் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொஹஞ்சதாரோவில் வந்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம்ல, இதை வந்துட்டு ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க இவங்க பேர். இந்த ஹரப்பாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கல, அதை வந்து டான்சிங் கேர்ள், பிரான்ஸ் டான்சிங் கேர்ள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில், தோலாவீராவும் குஜராத்தில் தான் இருக்குது. அடுத்தது காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ராக்கி ஹர்கி அது பஞ்சாபில் இருக்குது. அதுக்கப்புறம் அம்ரி, கோட் டிஜி இதெல்லாமே வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ பாருங்கள், மொஹஞ்சதாரோ எங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஹரப்பா அதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இப்போ இது மொஹஞ்சதாரோவில் கிடைச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் கிங், அவரோட சில ஃபோட்டோ தான் இங்கே இருக்குது. டான்சிங்கல், பிரான்ஸ் டான்சிங்கல் வந்து ஹரப்பாவில் கிடைச்சது, அதனால் அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. காளிபங்கன் வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. அதாவது தோலாவீரா குஜராத்தில் இருக்குது. லோத்தலும் வந்து குஜராத்தில் இருக்குது. லோத்தல் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு துறைமுகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய டைம் ஸ்பேன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா சவுத் ஏஷியாவில் இருக்குது. அதை வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த டைமில் தான் பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டைம் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 3300 to 1900. முன்னாடி பார்த்தோம் மெசபொட்டாமியா வந்து 3500 to 2100 பார்த்தோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஏரியா 13 lakh square kilometer, இதோடைய 13 lakh square kilometer. அதுக்கப்புறம் சிட்டிஸ் வந்து 6 பிக் சிட்டிஸ் வந்துட்டு இந்த ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜஸ் வந்து மோர் தென் 200 வில்லேஜஸ் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். அர்பன் சிவிலைசேஷன் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பாருங்கள். வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். அடுத்து ஆஸ்ட்ரோனமைசிங் மேசனரி அண்ட் ஆர்கிடெக்சர்.
அடுத்து ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், சாலிட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஆர்டிசனல் பேஸ். அதாவது டவுன் பிளானிங்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து 90 டிகிரியில் கட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, அந்த டவுனை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். அது ஆஸ்ட்ரோனைசிங் மேஷனரி அண்ட் ஆர்கிடெக்சர். அங்கே இருந்த வீடுகள் எல்லாமே வந்துட்டு அந்த பர்ன் ட்ரீக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கிடெக்சர்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். அடுத்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே போட்டிருந்த அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு மூடி இருந்தாங்க. ஒரு பிட்ஸு வந்து விட்டு ட்ரைனேஜ் பிட்ஸ் எல்லாமே வந்து மேலே மூடி இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது அவங்க பப்ளிக் ஹெல்த்துக்கும் ஹைஜீனுக்கும் வந்துட்டு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அங்கேருந்த வெயிட்ஸ் எல்லாமே வந்து அந்த 16 மல்டிபிள்ஸாக இருந்துச்சு, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வெயிட்ஸ் எல்லாமே. ஓகே, அது ஒன்று. அது சாலிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்டிசன் பேஸ். அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிசன்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க அங்கே. அந்த டான்ஸிங் கேர்ள்னு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, டான்ஸிங் கேர்ள் ப்ரீஸ்ட் கிங்னு ஒன்று பார்த்தோம், மொஹஞ்சதாரோட ப்ரீஸ்ட் கிங்கும் ஹரப்பாவில் டான்ஸிங் கேர்ள். அதெல்லாமே வந்துட்டு ஆர்டிஷனல் வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ப்ரிசிஷனோட பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து ரொம்ப ஆர்டிஷனல் பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தெரியும். யூனிக்கி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய யூனிக்கி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹரப்பன் சிவிலைசேஷனில் வந்துட்டு 2 ஏரியாஸ் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அப்பர் டவுன், ஒன்று வந்து லோவர் டவுன். இந்த அப்பர் டவுனில் வந்துட்டு எந்த பக்கம்னா வெஸ்ட் சைட். ஓகேவா, ஏன்னா இப்படி இருக்குது இந்தியா. இந்த இடத்துல தான் பார்த்தோம் நம்ம. இங்கே வந்துட்டு வெஸ்ட் சைடில் ஃபுல்லாக அப்பர் டவுன்னு சொல்லுவாங்க, இந்த ஈஸ்ட் சைடில் வந்து லோவர் டவுன் சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் சைடில் வந்துட்டு என்னென்னா ரொம்ப ஹையராக இருக்கும். இதுக்கு பேர் சிட்டடல்னு சொல்லுவாங்க, சிட்டடல்னு. இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது நாட்டை ஆள்றவங்க வந்துட்டு யூஸ் பண்ணதாகவும், இந்த இருந்த லோவர் டவுனில் வந்துட்டு காமன் பீப்புள் வாழ்ந்ததாகவும் சொல்லுவாங்க. இந்த அப்பர் டவுனில் தான் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா கிரேட் பாத், கிரானரிஸ் அதெல்லாமே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கிரேட் பாத்துங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த அப்பர் டவுனில் தான் முக்கியமான ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கிரேட் பாத், கிரானரிஸ் அதெல்லாமே வந்துட்டு அப்பர் டவுனில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேகர்கர் ப்ரீகர்ஷர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். மேகர்கருங்கிறது வந்து என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நியோலித்திக் சைட், அதாவது பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு 3ஆக பிரிக்கலாம் இந்த கற்காலத்தை. அது நியோலித்திக் அடுத்தது தான் நம்ம வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்திருக்கோம். ஓகே, அந்த நியோலித்திக் சைட் தான் வந்து மேகர்கர். இங்கே வந்து இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா போலன் பேசின் ஆஃப் பலோச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். ஸோ இங்கே வந்துட்டு இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கப்புறம் ஹெர்டிங், ஃபார்மிங், ஹெர்டிங்னா வந்து என்னென்னா அந்த கேட்டில்ஸு ஷீப்ஸ்லாம் வந்துட்டு வளர்க்குறது தான் ஹெர்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. Archaeological evidence suggests that the Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. 7000 BCEலேயே வந்துட்டு இங்கே நியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஸோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா கிரிட் பேட்டர்னில் இருந்துச்சு. கிரிட் பேட்டர்னா தேவர் ஸ்ட்ரெயிட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதாவது நார்த்லேருந்து சவுத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு, ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ரோடு. ஸோ அது வந்து ரைட் ஆங்கிள்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ் ஆர் வைட் வித் ரவுண்டட் கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்டடாக இருந்திருக்கு, வைடராக இருந்திருக்கு ரோட்ஸ் எல்லாமே. ஹவுசஸ் ஆர் பில்ட் ஆன் போத் சைட்ஸ். ரோட்ஸுடைய 2 சைட்லேயுமே வந்துட்டு ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹவுசஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 1 ஸ்டோரேவாகவும் 2 ஸ்டோரேவாகவும் இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டோரினா ஒரு கீழே இருக்க ஃபஸ்ட்டு மாடி மட்டும், 2 ஸ்டோரினா மேலே இருக்க மாடிகளும் சொல்லலாம். 2 மாடி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸ் வந்துட்டு மெனி ரூம்ஸ் இருந்துச்சு, கோர்ட்யார்ட் இருந்துச்சு, வெல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரூம்ஸ் நிறையா இருந்துச்சு, கோர்ட்யார்ட் இருந்துச்சு, வெல்னா கிணறு இருந்துச்சு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் டாய்லெட்ஸும் பாத்ரூம்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ரிக்ஸ்னால தான் கட் பண்ணியிருக்காங்க. பேர்க்டு ப்ரிக்ஸ், அதாவது பர்ன் ப்ரிக்ஸ் சொல்லுவாங்க. பர்ன் ப்ரிக்ஸ் அண்ட் மாட்டர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. சன்ரைடு ப்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்டு ப்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, சன்ரைடு ப்ரிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து ப்ரீக்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனிஃபார்ம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரூஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. தேர் இஸ் நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப். எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல எதை பற்றினா பேலசஸ் இருந்ததை பற்றியும் ஒர்க்ஷிப்கான கோயில்கள் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. வை பர்ன் ப்ரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். எதனால பர்ன் ப்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹார்டாக இருக்குது, டியூரபிளாக இருக்குது, ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அண்ட் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரெயின். ரெயின் வாட்டர்லேயோ இல்லை அது வந்துட்டு நார்மல் வாட்டர்லேயோ வந்துட்டு அது டிசால்வ் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் ஃபயருக்கும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பிரான்ஸ் ஏஜ்னு இதை ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த டைமில் தான் வந்துட்டு அந்த பிரான்ஸ் மெட்டல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டமில் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்லாப்ஸ் அண்ட் ப்ரீக்ஸ்னால கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு கவர் போட்டு மூடியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை சொல்லியிருந்தாங்க பப்ளிக் ஹெல்த்துக்கும் ஹைஜீனுக்கும் வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஈச் ட்ரெயின் ஹேட் a gentle slope so that water could flow. அதாவது நம்ம நேராக இருந்துச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகாது, கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருந்துச்சுன்னா தான் வாட்டர் ஃப்ளோ. ஸோ அந்த ஜென்டில் ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் ஆர் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே மூடி வச்சுட்டா உள்ளே ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சுன்னா வந்துட்டு க்ளீன் பண்ண முடியாதுன்னு, அதுக்காக ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு ட்ரைனேஜ். ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேண்ட்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்ப்டிங் இன்டு மெயின் ட்ரெயின்ஸ். நிறைய ட்ரெயின்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்படி சின்ன சின்ன ட்ரெயின்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெயினில் போய் எம்டி ஆகிருக்கு. அடுத்து எவ்ரி ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் சோக் பிட் விச் கலெக்டட் ஆல் செடிமெண்ட்ஸ் அண்ட் அலவுட் ஒன்லி த வாட்டர் டு ஃப்ளோ இன் டு த ஸ்ட்ரீட் ட்ரெயின். ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு வீடு இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் தனித்தனி சோக் பிட்ஸ் இருக்கும். அந்த சோக் பிட் வந்து என்ன பண்ணோம்னா செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் மட்டும் தான் ட்ரைனேஜ்க்கு அனுப்பும். ஸோ நம்ம ட்ரைனேஜில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அந்த மண் அல்லது குப்பைகள் வந்துட்டு அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சோக் பிட் கொண்டு வந்திருக்காங்க. கிரேட் பாத். ஸோ கிரேட் பாத் வந்து முன்னாடி பார்த்தோம். கிரேட் பாத் வந்து எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இதை வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் லைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் பிட்யூம் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைனட் வித் பிரிக்ஸ் கோட்டட் வித் பிளாஸ்டர் அண்ட் மேட் வாட்டர் டைட் யூஸிங் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்யூம். முன்னாடி பார்த்தோம் அந்த வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் பிட்யூமென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த இது கிரேட் பாத்தில் வந்துட்டு தேர் வாஸ் ஸ்டெப்ஸ் வந்து நார்த் சவுத் லீடிங் டு த டேங்க். ஸோ இப்படி இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு, நார்த்லேயும் சவுத்லேயும் ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சைடில் வந்துட்டு ரூம் இருந்துச்சு, அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 சைடில் ரூம் இருந்துச்சு. நார்த்லேயும் சவுத்லேயும் வந்துட்டு படிக்கட்டுகள் இருந்துச்சு. வாட்டர் வாஸ் drawn from the well located in the courtyard and drained out after use. ஸோ இந்த இதுக்கு வாட்டர் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பக்கத்துலேருந்து வெளிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப ட்ரெயின் அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரேட் கிரானரி. ஸோ இந்த கிரேட் பாத்து கிரானரி எல்லாமே எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த சிட்டடல்னு சொன்னோம்ல, வெஸ்ட் பார்ட். இப்போ ஈஸ்ட் பார்ட்னு பார்த்தோம், வெஸ்ட் பார்ட்னு பார்த்தோம். ஈஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு லோக்கல் பீப்புள்ஸ், காமன் பீப்புள்ஸ் இருந்தாங்க. இந்த வெஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்ததாக பார்த்தோம். இந்த இடத்துல அந்த வெஸ்ட் பார்ட்டில் சிட்டடலில் தான் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சுன்னா கிரேட் பாத், கிரேட் கிரானரி, ஸோ இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிரானரி வாஸ் மேசிவ் பில்டிங் வித் சாலிட் ப்ரீக் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கிரானரியில் வந்துட்டு தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இந்த கிரானரிஸில் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன தானியங்கள் அங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வீட்டு, ஸோ இது கொஷின் கேட்பாங்க, வீட், பார்லி, மில்லட்ஸ், சீசேம் அண்டு பல்சஸ் இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சுன்னு கேட்பாங்க. கிரானரியிலேருந்து கிடச்சுன்னு சொல்லுவாங்க. The granary with walls
made of mud bricks which are still in good condition has been discovered in Rocky Kharki. ஸோ இந்த கிரானரி வந்துட்டு இந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னா ராக்கி கர்கியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கி கர்கி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. இது வந்துட்டு மெச்சூர் ஹரப்பன் சைட்ஸ்க்கு மெச்சூர் ஹரப்பன் சைட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது இது கொஷின் கேட்பாங்க. எங்கே ராக்கி கர்கியில் வந்துட்டு அதாவது கிரானரி வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ராக்கி கர்கி எங்கே இருக்குது வில்லேஜ். ஸோ அதுவும் இல்லாமல் வேறு கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா ராக்கி கர்கியை வந்துட்டு மெச்சூர் ஹரப்பன் சைட்டா இல்லை எங்கர் ஹரப்பன் சைட்டா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. Assembly Hall. The Assembly Hall was another huge public building at Mohenjo-daro. It was a multi-pillared hall, 20 pillars in 4 rows to support the roofs. அசம்பிளி ஹால் வந்துட்டு மொகஞ்சதாரோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய மல்டி பில்லர்டு ஹால்னு சொல்கிறாங்க. அதை 20 பில்லர்ஸ் வந்துட்டு 4 ரோஸில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. 4 ரோஸில் 20 பில்லர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போர்ட் த ரூஃப்ஸ். அசம்பிளி ஹால் எங்கே இருக்குது எப்படின்னு கேட்பாங்க. கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு எப்படி இருக்குன்னா கிரேட் பாத் எங்கே இருக்குது மொகஞ்சதாரோவில் இருக்குது. கிரானரி வந்து எங்கே இருக்குது ராக்கி கர்கியில் இருக்குது. அசம்பிளி ஹால் வந்து எங்கே இருக்குது மொகஞ்சதாரோவில் இருக்குது. அதில் வந்துட்டு எவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 20 பில்லர்ஸ் இன் 4 ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஹரப்பன்ஸ் வந்துட்டு கிரேட் ட்ரேடர்ஸ். அது வந்துட்டு நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தி யூஸ் ஸ்டிக் வித் மார்க்ஸ் டு மெஷர். இப்போ வந்துட்டு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம இப்போ ஸ்கேல் வச்சுருக்கோம், அது மாதிரி மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வெயிட்ஸும் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட்ஸ் கூட அந்த என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 16 ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். They used carts with spokeless solid wheels. ஸ்போக் இல்லாமல் சாலிட் வீல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். யார் வந்து ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு நம்ம ஹரப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மேரிடைம் ட்ரேடு வந்துட்டு மெசபொட்டாமியோட அதிகமாக இருந்ததாக நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. இதை வந்துட்டு எப்படி பார்க்கலாம்னா இண்டஸ் ஹில்ஸ் வந்து மெசபொட்டாமியாவில் இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. இந்த மெசபொட்டாமியாங்கிறது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா, இதுதான் வந்து மெசபொட்டாமியா. இப்போ இண்டஸ் ஹில்ஸ் வந்துட்டு மெசபொட்டாமியாவில் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து மேரிடைம் ட்ரேட்ஸில் ஹரப்பன்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கிங் நரன் சிங் ஆஃப் அக்காடியன் எம்பையர் ஹேஸ் ரிட்டன் அபவுட் பையிங் ஜுவல்லரி ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் மெலுகா. கிங் நரன் சிங், அக்காடியன் எம்பையரோட கிங் நரன் சிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மெலுகாவிலேருந்து ஜுவல்லரி வாங்கினதா, மெலுகானா இண்டஸ் வேலியில் இருக்க ஒரு ரீஜன், அங்கேருந்து ஜுவல்லரி வாங்கினதா ஒரு எழுதியிருக்கார். அடுத்து cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in Indus area. This shows that trade links between these two areas. cylindrical seals வந்துட்டு பெர்ஷியன் கல்ஃப்லையும் மெசபொட்டாமியாலையும் கிடச்சிருக்கு. அது வந்து இண்டஸ் ஏரியாலையும் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து இவங்க 3 பேர்த்துக்கு லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நேவல் டாக்யார்டு வந்து லோத்தல், குஜராத்தில் வந்து லோத்தல்னு ஒரு ஏரியா பார்த்தோம் மேப்பில். ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நேவல் டாக்யார்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லோத்தல் பற்றி பார்க்கலாம். லோத்தல் வந்துட்டு சபர்மதி ரிவர் இருக்குல்ல, அது இந்த இப்படி இருக்கும். சபர்மதி ரிவர் வந்துட்டு இங்கே இருந்து வரும். ஆரவல்லி மவுண்டன்ஸ் இங்கே இருக்கும். ஆரவல்லி மவுண்டன்ஸ்லேருந்து உருவாகிறது தான் இந்த சபர்மதி ரிவர். இது வந்துட்டு இங்கே ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் லோத்தல் அப்படிங்கிற இந்த டாக்யார்ட் இருக்குது. எங்கன்னா குஜராத்தில், அதாவது லீடர் இன் மொகஞ்சதாரோ. ஸோ இந்த மொகஞ்சதாரோலேருந்து இந்த லீடர் சிலை கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ப்ரீஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க இந்த லீடர் பேர். ஓகேங்க. இதில் வந்துட்டு என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த இதை பற்றி பார்க்கலாம். இவருடைய ஹெட்டில் வந்துட்டு ஹெட் பேண்ட் கட்டியிருக்காரு தெரியுங்களா? 4 ஹெட்டில் ஹெட் பேண்ட் கட்டியிருக்காரு. ஒரு ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஆன் தி அப்பர் ரைட் அப்பர் ஆர்மில் ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. அது எல்லாமே இவர் போத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்ட மாதிரி ஒரு சால்வில் போத்திருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இதில் கிளியராக தெரில. அதுக்கப்புறம் அவருடைய ஹேர் வந்து கேர்ஃபுல்லி கோம்புடு அண்ட் பியர்ட் ஃபைன்லி ட்ரிம்டு. அவரோட பியர் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. 2 holes beneath the ears suggest that head ornament might have been attached till the ear. 2 ஹோல்ஸ் வந்துட்டு இயர்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து என்ன தெரியுதுன்னா ஹெட் ஆர்னமெண்ட் வந்துட்டு அங்கே தான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The left shoulder is covered with a shawl-like garment decorated with designs of flowers and rings. ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ இந்த சால்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ்னால கவர் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ஷோல்டரில். ஸோ ரைட் ஷோல்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்னமெண்ட், ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து இந்த போத்திருக்காரு அந்த சால்வா மாதிரி. தி ஷால் பேட்டர்ன் இஸ் யூஸ் பை பீப்புள் ஈவன் டுடே இன் தோஸ் ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி ஷால் பேட்டர்ன் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீடரின் மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா ஹெட்பேண்ட் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பர் ரைட் ஹார்மில் வந்துட்டு ஒரு ஸ்மாலர் ஆர்னமெண்ட் போட்டிருக்காரு. அவரோட ஹேர் வந்துட்டு கேர்ஃபுல்லாக கோம் பண்ணியிருக்காங்க. பியர்டை வந்துட்டு ஃபைனாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஹோல்ஸ் அவரோட இயர்ஸில் இருக்கிறது வந்து என்னென்னா அந்த ஹெட் ஆர்னமெண்ட் அங்கே போய் தான் அட்டாச் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது லெஃப்ட் ஷோல்டரை வந்துட்டு ஒரு ஷால் லைக் கார்மெண்ட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கவர் அதில் வந்துட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. இந்த ஷால் பேட்டர்ன் இன்னமும் கூட அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.